விஷயம் வரும். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. கீவாஜாவும் மகா பெரியவாவும் சந்திக்கிறாங்க. ஆமா அதானே சொன்னோம். ஆமா. அவரோட ஸ்லேடை என்பது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. ஆஹா. ஸ்லேடைங்கிறது என்னன்னா ஒரு பொருள்ல ரெண்டு பொருள் எடுத்து சந்தோஷமா சொல்றது. ஓஹோ. ரெட்ட மீனிங் உள்ள வார்த்தை இல்ல. ஸ்லேடை என்பது உயர்ந்த பண்பாட்டிலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் கூறு. ஆமா. நீங்க கீவாஜாவை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க. கீவாஜா ரயில்ல வந்துருக்கார். வர பயணத்தை நம்ம சும்மா வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா? ஒரு பாட்டும் பாடுவோம் ரயிலுக்கு. நான் பாடின பாட்டு இல்ல, கலைவாணருக்கு அப்பா பாடின பாட்டு. அதை பாடணும் இல்லையா? அந்த காலத்துல ரயிலுக்கு பாடினா கூட பாட்டு நல்லா இருக்கும் சார். அவ்வளவு விஷயம் இருக்கும் அதுல. ஆனா அவர் வரும்போது ஸ்லேடைகளா பேசிட்டு வர்றார் கூட வரவட்ட. ஏன்னா அவர் ஏன் பேசிட்டு வர்றார் தெரியுமா? அந்த காலத்துல செல் இல்ல. செல் இருந்தா அதை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. யார்ட்டையும் பேசுறதே நின்னு போச்சு. சரிங்களா? நான் சொல்றதை எல்லாரும் அங்கீகரிக்கிறீங்களா? மனிதனுக்கு மனிதன் பேசக்கூடிய பண்பாடே குறைந்து விட்டது. ஐயோ பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. அறிவியல் இருக்கட்டும், விஞ்ஞானம் இருக்கட்டும், விஞ்ஞானத்தில் இயங்குவோம், ஆனால் மெஞ்ஞானத்தில் மயங்குவோம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கீவாஜா ரயில்ல வந்துகிட்டு இருக்காரு. 4-5 ஸ்லேட சொல்றாரு. எப்படி சொல்றாரு சொல்லுங்க. அதாவதுங்க சாதாரண விஷயம் இல்லை. கீவாஜாவுடைய சிலேடை அவர் என்ன பண்ணாரோ, ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்காரு. சரி. கார்ல போகும்போது ஒரு 4-5 பேர் போறாங்க. கார் பழுதாயிடுச்சு. சரி. பழுதானோடனே அது தள்ளணுன்ற நிலைமை வந்தாச்சு. அது தள்ளினாதான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஆமா. கீவாஜா வந்து வயசானவர்ன்றதுனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களால முடியாதுங்க, நீங்க வண்டியிலேயே இருங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து தள்ளுறோம்னு சொல்றாரு. உடனே எல்லாருமா சேர்ந்து தள்ளும்போது கீவாஜாக்கு ஒரு மாதிரி மனக்கவலை. என்னடா அவங்களாம் தள்ளிட்டு நாம உட்கார்ந்து இருக்கிறதா சொல்லி அவரும் இறங்கி வந்து தள்ளுறாரு. தள்ளிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன தள்ளாதவன் நினைச்சீங்களே, தள்ளிட்டேன் பாத்தீங்களா, என்ன போய் தள்ளாதவன் நினைச்சீங்களே. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு விருந்துல சாப்பிடும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் பேர் மகாலிங்கம். அந்த மகாலிங்கத்துக்கு சொக்கலிங்கம்னு ஒரு நண்பர் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த சொக்கலிங்கத்துக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் வச்சுட்டாங்க இலையில. அந்த பெரிய வாழைப்பழத்தை, இவ்வளவு பெரிய வாழைப்பழம் சாப்பிட முடியாதுன்றதுனால அவர் அந்த வாழைப்பழத்தை அப்படியே 2ஆ பிட்டு அவருடைய மகாலிங்கத்துக்கு நண்பருக்கு தரார். அப்ப கீவாஜா சொல்றாரு, சொக்கலிங்கம் மகாலிங்கத்துக்கே பிட்டு கொடுத்துட்டார் அப்படின்னாரு. உடனே அந்த மகாலிங்கம் சொல்றாரு, சொக்கலிங்கம் பிட்டு கொடுத்தாரு சரி, அடி கொடுக்காம இருந்தா சரி. ஏன்னா பிட்டுக்கு மனசு மொத்தம் அடி விடும் இல்லையா, அடி கொடுக்காம இருந்தா சரின்னாரு. உடனே கீவாஜா சொன்னாரு, அவர் அடியும் கொடுத்துட்டார், அடிப்பழத்தை தான் கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது இந்த மாதிரி சாதாரண பேச்சே அவ்வளவு வீட்டுக்குள்ள வராருங்களாம். உடனே ஒரு அந்த வீட்டு அம்மா வந்து ஒரு புடவையை காய போட்டிருக்காங்க. அந்த புடவையை தள்ளிட்டு உள்ள வந்தோடனே இதுதான் உண்மையான வாயில் புடவைன்னாராம். ஏன்னா வாசல்ல இதுதான் உண்மையான வாயில் புடவை. இந்த மாதிரி எதை சிந்திச்சாலும் சர்வசாதாரணமா இந்த மாதிரி சிலேடையா பேசக்கூடிய மன்னர் யாருன்னா கீவாஜா தாங்க. ஆனா ரயில்ல வர்றாரு எப்படின்னா, கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே. கலைவாணர் பண்ண பாட்டுது. கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே, கரகரவென விரு சக்கரம் சுழல கரும்புகையோடு ஓடிடும் ரயிலே. கனதரவான்களை ஏற்றிடும் ரயிலே, கனவேகத்தோடு ஓடிடும் ரயிலே, ரயிலே 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 ரயிலே. தண்டவாளத்தின் மீது ஏறி தாண்டவம் ஆடிடும் ஆண்டவன் ரயிலே, மீது ஏறி தாண்டவம் ஆடிடும் ஆண்டவன் ரயிலே. கனதனவான்களை ஏற்றிடும் ரயில், கனவேகத்தோடு ஓடிடும் ரயிலே 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 ரயிலே. ரயில்ல வந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறாரப்பா. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ரயில்ல வந்து இறங்கினாரா. அன்னைக்கு சொன்னேன், இருந்தாலும் இன்னைக்கு நல்ல முக்கியமானவங்க வந்திருக்கீங்கன்றத சொல்றேன். காலை அதிகாலை 5 மணியம்மா
வந்து நிக்கிறார். உடனே வரவேற்பாளர் நம்மளுக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கச்சேரி அப்படியே களைப்பா போய் ட்ரெயின்ல இறங்கணும்னா பார்ட்டி வந்து நின்னாங்கன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? என்னன்னா கரெக்டா அப்படி வந்து நின்று. ஆனா பார்ட்டி வந்து சும்மா வரலீங்க, கவர்லாம் கொண்டு வரல. கவர் முடிஞ்ச பிறகு தானே மாலையை கொண்டு வந்தார். மாலை காலை நேரம் மாலையோட வரார். வந்த உடனே இவர் சொல்றாராம், அடடே வாங்க வாங்க, காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னாராம். அவரோட சிம்பிள் ஸ்லேட. இதுல ஒரு நகைச்சுவையில என்ன இல்ல தெரியுமா? என்ன இல்ல? இப்ப உள்ள பாய்சனஸ் இல்ல. ஆமா, இப்ப உள்ள கரெக்டா நான் சொன்னது ஒரு கேலி, ஒரு குத்தல், அந்த சீனு இந்த சீனு, ஒரு கெட்ட வார்த்தைகளை பரப்பி விட்டுறது, அதை எல்லாரும் படிச்சுக்கிறது, கொஞ்ச நாளைக்கு அது ஓடுறது, 3 மாசத்துல டெங்கு ஃபீவர் மாதிரி ஓடிடுறது. ஸோ இதெல்லாம் இல்லாம இன்னைக்கும் கீவாஜாவை பத்தி பேசுற அளவுக்கு ஸ்லைட்டான நகைச்சுவை, அருமையான நகைச்சுவை. சரி கூட்டு போனாங்களா, அருமையா அந்த வீட்டுல நமக்கு அம்மா பரிமாறின மாதிரி அருமையான சாப்பாடு வச்சாங்களா. சாப்பாடு வைக்கும் போது இட்லி வச்சாங்களாம். இட்லி தொடவே மனசு கஷ்டமா இருக்கான், அவ்வளோ சாஃப்டா இருக்கான், அவ்வளோ சாஃப்டா இருக்கான். உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, அது மல்லிப்பூ மாதிரி இருக்கு போலுக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னம்மா தலையில வைக்கிறதெல்லாம் இலையில வச்சிட்டீங்களேனாரா. மல்லிப்பூ போல இலை இருக்கிறது என்பதை அந்த உணவு கொடுத்த உள்ள மகிழ்ச்சி, இட்லி இருக்கிறது என்பதை உணவு கொடுத்த உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொன்ன அறிஞர் குணம் இருக்கு இல்லையா, அங்கதான் பாரதி சொன்னது. மனசு வெள்ளையா இருந்த கலைமகள் வந்து உட்கார்ந்துருவா, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். பேர்பட்ட கீவாஜா மகாபெரிவாளோட சந்திக்கிறார். நமக்கு தேவை அதான் விஷயம். 2 மலை, ஒன்னு தமிழ் மலை, ஒன்னு தத்துவ மலை. என்ன வார்த்தை சொல்லுவேன்னு யோசிச்சிருக்கீங்க? ஒன்னு தமிழ் மலை, ஒன்னு தத்துவ மலை. இந்த 2 மலைகளும் பேசும்போது என்ன அழகா இருக்கு பாருங்க. பெரியவர் கேட்கிறாராம், எவ்வளவு ஒரு தமிழ் எவ்வளவு பிரியம் பாருங்க. நம்ம அவரை பார்க்கும்போது அவருக்கு சான்ஸ்கிரிட் தான் பிடிக்குமோ நினைக்கிறோம். அவருக்கு பிடிச்ச குறிப்பு இன்னைக்கு நான் படிச்சேன், இன்னைக்கே படிச்சுட்டு இன்னைக்கு ஆழமா படிச்சு சொல்றேன். அவருக்கு பிடிச்ச கவிஞர்கள் ஔவையாரும் வள்ளுவருமா. என்ன ஒரு அழகான விஷயம் பாருங்க. அந்த குழந்தைகளுக்கு சொல்ல 2 வயசானவங்க தள்ளி விட்டுறாங்க நம்ம ஆளுங்க. வயசானவங்க தான் முக்கியமானவங்க. அப்பயே வயசானவங்க இன்ஷியல வச்சுக்கிற, அது மட்டும் வச்சுக்கிறோம்ல. அப்ப இத பாரு, தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ்னு பேருன்னு கேக்குறாரு. கஷ்டமான கேள்வியா, எளிமையான கேள்வியா? ஆளாளுக்கு ஒண்ணு சிந்திப்போம். தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ்னு பேரு? ஏன்பா தமிழ் மொழின்னு பேரு? உடனே நம்மள மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் தெரியலன்னு சொல்ல மாட்டோம். அவருக்கு தெரியுது. சரி, இவர் என்ன சொல்றாரு? யாருக்கு? கீவாஜாக்கு தெரியாம இருக்குமா தமிழ் மலை? அது நம்ம சொல்றதும் இவர் சொல்றதும் அதான் பண்பாடுங்க. ஆமாங்க, தமிழுக்கு இப்படிதாங்க பேர் வச்சதுன்னு சொல்லி இருந்தா அவர் இந்த இன்சிடென்ட்ல வந்திருக்க மாட்டார், இன்சிடென்ட்லயே இருக்க மாட்டாரு. என்ன சொல்ற? அதான் பண்பாடு. பெரியவா நீங்க சொல்லணும், தமிழின் சிறப்பை 1 மணி நேரம் பேச சொன்னா கூட பேசுவேன். ஆனா நீங்க கேட்குற கேள்வி என்னன்னு சொல்றது? எனக்கு பெரியவாதான் சொல்லணும். என்ன அழகு பாருங்க, தெரியலன்னு வரல, சொல்லலன்னு வரல, என்னன்னு சொல்றது? பெரியவா என்னன்னு சொல்றது? பெரியவா சொல்லுங்க. உடனே அவர் பாருங்க, அதான் தத்துவ மலைன்னு சொன்னேன். நான் சொல்ற பதில் கீவாஜா என்னுடைய கருத்து தானே தவிர அறிஞர்கள் யாரும் சொல்லல. முதல்ல கிளாரிஃபை பண்றாரு, அறிஞர்கள் யாரும் சொல்லல, எல்லாரும் ஏத்துக்கணும்னு நான் சொல்லல. நம்மளை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கு, என்ன சொன்னாலும் ஒரு கொறி எழுப்புவோம் தெரிஞ்சிருக்கு, ஏத்துக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிஞ்சிரிப்பு, எனக்கு தோன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு. நிஜமாவே இது யாரும் சொல்லாதது, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு 18 மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாரதியார் சொன்னார். 2 மொழியை தெரிஞ்சு வச்சு யாமறிந்த மொழிகள் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொருத்தர் கியாப்பே ஒண்ணு சொல்லியிருக்காரு, தேப்போமி ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஊவேசா ஒண்ணு சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றது பாருங்க, சிம்பிளா எல்லாருக்கும் புரியுது. தமிழின் சிறப்பே கிவாஜா கிட்ட சொல்றேன், ழகரம் தானே. ழகரம் வேற எந்த மொழியிலும் கிடையாதுன்னு இது. அந்த ழகரம் வர சொல்லலாம் தேடி பார்த்தேன், ரொம்ப இனிமையா இருக்கு. அதுல நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை இருக்கு பாருங்க. நான் இத சொல்றேன்.
அந்த ழகரம் வர்ற சொல்லெல்லாம் இனிமையா இருக்கு. ஆமா. மழலை. மழலை. பெரியவா சொன்னது இதெல்லாம். ஆஹா. குழவி. ஓ. குழல். யாழ். யாழ். வாழை. ஆஹா. பொழிவு. வியாழன். 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 அப்படி பெரியவா வாக்கால வந்த வியாழன்ல தான் இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம எல்லாம் சிந்திக்கிறோம். பலே பலே. சூழல். ஆழி. ஆழி. மேழி. வாழியவே. வில்லுப்பாட்டுக்குரிய பார்த்த இப்படி சொல்லிய பெரியவா ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு ஒரு வேலை எப்படி இருக்குமோ, தம்மிடம் இப்படி இனிய ழகரம் கொண்டதுதான் தமிழ், தம்மிடம் ழகரம் என்பதுதான் தமிழ் என்று வந்ததோ அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு எண்ணம் ஸ்லைட்டா இருக்கு. இடைஞ்சலே இல்லாத சிந்தனையா இருக்கு. 10 ரிசர்ச் புக்கை எடுத்து 10 இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி தலைமுடியெல்லாம் உதிர்ந்து அப்படியெல்லாம் இல்லாம சிம்பிளா தம்மிடம் ழகரம் இருப்பதை சொல்லுமா போல தமிழ் என்று வந்ததோ அப்படின்னு சொன்ன உடனே கிவாஜா சொல்றார், அதான் கலைஞனுடைய பண்பாடு. ஆமாங்க. நம்மளை விட மிஞ்சி யார் சொன்னாலும் நம்மளுக்கு ஏத்துக்கிற மனசு வராது. அது ஏன்னா மனுஷன். ஆமா. அவங்களுக்கெல்லாம் வரும், ஏன்னா அவங்கெல்லாம் மகான். மகான். நமக்கு வராது. ஆனா இவர் அறிஞர். தமிழ் மலை என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? பெரியவா, நான் பேசும் தமிழ் கூட்டங்களில் இதை உங்க அனுமதியோட உத்தரவோடு எடுத்து சொல்றேன் என்று சொன்னார் பாருங்கள். அந்த தமிழ் மொழியில் தான் நம்ம பெரியவாளுக்கு அவ்வளவு பிரியமா. வள்ளுவரை பத்தி அப்படி பேசுறாருங்க, ஔவையாரை பத்தி அப்படி பேசுறாருங்க. முதல் பாட்டு குழந்தைகளுக்கு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம், இந்த பாடலை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் வள்ளுவ பெருமானுடைய 1330 குறளை சொல்லிக் கொடுங்கள். நம்ம மனப்பாடம் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறோங்க. அதன்படி நடந்தால் என்ன பிரைஸ் கொடுக்கறோம்? அதன்படி நடக்கிற நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்புறம் ஆசிரியர் சொன்னா எங்களுக்கு என்ன, அது ஏதோ சொல்லுவாங்களே வசிஷ்டர் வாயால சொன்ன மாதிரின்னு, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் திருக்கலாம் அப்படின்றான். என்ன செய்ய? ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆனா நான் ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? கேளுங்க. சரியான பதில் சொல்லணும். சொல்லுங்க. வள்ளுவர் 1331வது குறள் ஒண்ணு எழுதியிருக்கார். என்ன சொல்லுங்க? அப்படியா? ஆமா. தெரியலையா? ரிசர்ச் புக் எல்லாம் எடுத்து படிக்க முடியலையா? இல்லையே. அது யார் தெரியுங்களா? யாரு? அதுதாங்க வாசுகி. வாசுகி. வாசுகி மாதிரி இந்த உலகத்துல நான் பார்த்ததுன்னு நம்ம சொல்றதுக்கு என்னோட அனுபவத்துல யாரும் இல்லை. ஏன்னா கணவன் சொன்னதை மனைவி கேட்கக்கூடிய பண்பாடு, அதை ரசித்து எழுதக்கூடிய, என்ன சொன்னாலும் தன்னுடைய, அதான் வாசுகிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்களாம். நம்ம இவர் ஐயா மாதிரி பெரிய கூட்டம் போட்டு குறள் எழுதுனதுக்கு வாசுகிக்கு பாராட்டுமா? அது ஏன் டவுட் வருதா? சில பேர் வீட்டுல மனைவி தான் பாட்டு எழுதுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கணவர் இடைஞ்சல் பண்ணாம இருக்காருல்ல. ஆமா, அதுக்கு ஒரு பரிசு கொடுங்க. நியாயம்தான். இடைஞ்சல் பண்ணாம ரசிக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஐயோ ஆறாமா சொல்லி. ஏன்னா வாசுகிக்கு ஒரு டவுட், அது வள்ளுவர் தானே எழுதினாரு, நமக்கு ஏன் பாராட்டு? ஆமா, நம்ம சொல்லாம இருக்கலாமா? தெரியல. எல்லாரும் எனக்கு நீங்க பரிசு கொடுக்குறீங்க, எதுக்குன்னு தெரியல. நிர்வாகி சொன்னாராம், அம்மா வள்ளுவர் தான் குறள் எழுதினாரு, எங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஏன்தாம்மா கொடுக்குறேன்? இந்த காலத்து பொம்பளைங்க மாதிரி எழுதுற கவிஞரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போத்தீஸ் கூட்டு போ, ஆரம்பிக்கை கூட்டு போன்னு சொல்லாம ஒவ்வொரு ஷாப்பிங்கும் கூட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்க இல்லையா? அந்த டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுனால தானே 1330 குறள் எழுதினாரு. நீங்க டிஸ்டர்ப் பண்ணி இந்த ஒரு குறள் கூட எழுதிருக்க மாட்டாரு. தொந்தரவு கொடுக்காத உங்களுடைய அன்பான குணத்துக்காக உங்களுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி பாராட்ட கொடுத்தாங்களா? சரி, இது உண்மைதான் சொல்றேன். ஏன்னா வாசுகி அவ்வளவு பண்பானவங்க. ஆமாங்க. வள்ளுவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது கூப்பிடுவாராம், ஏ வாசுகி அப்படிம்பாராம். உடனே வாசுகி என்ன செய்வாங்களா? தண்ணி இழுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இப்ப மாதிரி குழாயில தண்ணி வராது, தண்ணி இழுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அற்புதமா வள்ளுவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து, என்னங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்களா? சரி, நான் நினைச்சு பார்த்தேங்க, இப்ப உள்ள வள்ளுவர் இப்படி வாசுகின்ற மனைவியை கூப்பிட்டு, சரி, அவர் கூப்பிடும்போது அங்க என்ன ஆகும்? கரெக்டா கேட்டீங்க. அப்படி கூப்பிடும்போது என்ன ஆகும்னா, தண்ணி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கெட் அப்படியே நிக்குமா சார்? நம்புங்க சார். அது எதனால? அது கற்பு. ஆமாமா, அதுதான் கற்பு. அந்த குணத்தை கண்ணால் பார்க்க முடியாது, அன்பு என்பதை கண்ணால் பார்க்க முடியாது, கடவுள் என்பதை கண்ணால் எழுத முடியாது. எழுதுதல் அறிய சீர்
அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் எழுதிட்டாரு. என்னத்தான் யார் எழுதினாலும் கடவுளை இன்னவர் என்று எழுத முடியாது. அப்படித்தான் கற்பு என்பதை விவரித்து சொல்ல முடியாது. அவரவர் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியது. பக்கெட் நின்னுது இல்லையா, வாசுகின்னு கூப்பிட்ட உடனே விட்டுட்டு ஓடினாங்க, பக்கெட் நிக்குது. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகும்? வள்ளுவர் கூப்பிட்டு வாசுகியை கூப்பிட்டாருன்னா வாசுகி வர மாட்டா, பக்கெட் வந்து முதல்ல விழும் சார். படார்னு ஒரு அடி விழும் வள்ளுவருக்கு. உடனே சொல்லுவார், எப்பா நான் 1330 திருக்குறள் என்று 2 அடி எழுதினது பெருசு இல்ல, வாசுகி நீ கொடுத்திய இந்த அடி ரொம்ப பெருசுன்னு பாரு. காரணம் பெண்மையை பாராட்டுவோம் என்ற ஒரு அற்புதமான கருத்தை நம்ம மகாபெரிவா சொல்லியிருக்கார். இதுக்கு என் தந்தையார் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த அனுபவம் இன்னும் 3 நிமிஷத்துல முடிய போறது. ஆனா ஒரு பாட்டு உங்ககிட்ட அப்படியே கொட்டி ஆகணும். ஆமாங்க, ஏன்னா இது அப்பாவுடைய பாட்டு. இன்னைக்கு ஏன் அப்பாவை பத்தி நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் கிளாப்ஸ் கொடுக்க போறீங்க. நான் யார்கிட்ட தாய்ப்பால் குடிச்சேனோ அந்த தாயார் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எழுந்து வணக்கம் சொல்லு. ஐயோ, என்னிடம் இருக்கும் தமிழ்னு ஏதாவது நீங்க நினைச்சால் அதுக்கு அம்மா தான் சொந்தம். இத பாடணும்னு சொன்னது அம்மா தான், பாட்டு கத்துக்கணும்னு சொன்னது அம்மா தான். இன்னைக்கு அம்மாவோடு துணையாக இருப்பதும் நான் தான். இது எங்க அப்பா எனக்கு இட்ட கட்டளை. தூண் போல இருந்து என் மனைவியை பார்த்துக்கொள் என்று என் தந்தையார் சொன்னார்கள். அதை நான் இன்னைக்கு செய்யறேனா இல்லையான்னு அம்மாட்ட கேளுங்க. அது ஏன் சொல்றேன் தெரியுமா? என்ன பார்த்து இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் அம்மா தான். ஆமா, முன்னால 2க்கு நாங்க வந்து நம்பவே இல்லை, நம்ப முடியாம கூப்பிட்டு போயிட்டோம். அப்பா வந்து எப்படின்னா, நல்லா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் நல்லா இருக்கே பொண்ணுன்றாங்க, அவ்வளவுதான். பாக்குற பொண்ணெல்லாம் பாக்குற பையனெல்லாம் நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு அப்படின்றாங்க. உள்ள ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அம்மா. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்த உருவம் தான் இந்த திருமகன். எனக்கு ஆப்டான்னு பாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன பூதமான அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னோட கலையை காப்பாற்றணும், எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவருக்கு சப்போர்ட்டிவா நான் இல்லையான்னு கேளுங்க, அது ஆனா சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? எதுலையுமே நாங்க மோதியதே கிடையாது, மோதுவதற்கு நேரம் கிடையாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாரமே. எதுக்கு சொல்றேன்னா, அப்பா ஒரு பாட்டு எழுதினாங்க. இந்த பாட்டுக்கு வயசு ஒரு 60க்கு மேல நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பா பாடி அதை நான் பாடி, இப்ப என் பையன் கலைமகனும் பாடி, அருமையான பாடல். ஃபர்ஸ்ட் வார்த்தை தமிழை பத்தி அப்பா எழுதினது. அம்மா என்பது முதல் குரலே, அதிலே பிறந்தது செந்தமிழே, புன்னகை புரியும் குழந்தைகளே, பொதிகை தமிழின் அரும்புகளே. அம்மா என்பது முதல் குரலே, அதிலே பிறந்தது செந்தமிழே, புன்னகை புரியும் குழந்தைகளே, பொதிகை தமிழின் அரும்புகளே. இந்த பாட்டு ஃபுல்லா பாடினா நேரம் ஆயிடும். அதுல வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். கும்மியும் காவடி சிந்துகளே, குறவஞ்சி தந்தது குற்றாலமே என்று. கும்மியும் காவடி சிந்துகளே, குறவஞ்சி தந்தது குற்றாலமே, காவிரி பெண்ணாள் தந்ததென்ன, கவிதை என்ன, தமிழ் சொந்தம் என்ன. இதுல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, பாரதி பாடிய குயிலோசை பாடலுக்கெல்லாம் முதலோசை, பாரதிதாசனின் தமிழோசை, பைந்தமிழ் கடலின் அசையோலை அலையோசை, தென்றலை தேனை ஒன்றாக்கி திருவள்ளுவன் தந்தான் தமிழாக்கி. அப்புறம் இருக்கிற 2 வார்த்தை ஔவை நடராஜனால் எத்தனை கோடி வேணா கொடுக்கலாம் சார் கவிஞரே சுப்பண்ணா உங்களுக்கு. அந்த வார்த்தைக்கு எங்க போனாலும் பாரதி பாடு, பாரதி பாடு, இதையே எத்தனை மேடம் சொல்லியிருக்காரு தெரியுமா? தென்றலை தேனை ஒன்றாக்கி திருவள்ளுவன் தந்தான் தமிழாக்கி, கவிஞர்கள் வீசிய சொல் அம்புகள், என் கண்ணகி எறிந்த சிலம்பொலிகள். இது அப்பாவோட வார்த்தை. அம்மா என்பது முதல் குரலே. இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க? வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தாய் தான். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, ஆ பிளஸ் இம் உயிரும் மெய்யும் சேர்ந்து அம்மா என்பது உயிரெழுத்து. ஏன்னா அம்மா என்பது உயிர்மெய் எழுத்து. இந்த அம்மான்ற வார்த்தையில இருக்கிற சுகம் இருக்கு இல்லைங்களா, அத்தையில வராது,
அப்பால வராது, மாமால வராது, எதுலயும் அண்ணால நிச்சயமா வரவே வராது, அக்கால வராது, எதுலயுமே வராது. அதுதான் நான் சொல்றேன், அம்மான்ற வார்த்தையை என்றைக்கும் சொல்லிக்கொண்டு தமிழை உசத்தும். ஏன்னா தமிழில் பிறந்த மிக இனிய சொல் அம்மா என்ற சொல். ஆக மகாபெரியவா சொன்ன தமிழின் பெருமையை அனைவரும் புரிந்து கொண்டு ஔவையாரை படிப்போம், வள்ளுவரை படிப்போம், இருவரையும் கடைபிடிப்போம். ஜெய ஜெய சங்கர கோஷ்.